அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல். அதாவது வருகின்ற 17ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதம் பிறப்பு. ஆடி மாத பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே கோவில்களில், அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள் களைகட்டும். யாராவது பிரார்த்தனை பண்ணுறாங்க, வேண்டுதல் வைத்திருக்காங்க, பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா அது இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள், உடனடியான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே பல்வேறு மகிமைகள், ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆடி மாதம் ஒரு அமோகமான தெய்வ வழிபாட்டிற்கு உரிய காலகட்டமாக அமையப்பெறுகிறது. இப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை, கிரக மாற்றத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த ஆடி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, எப்படிப்பட்ட பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். நன்மையும் தீமையும் இணைந்தவாறே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை, கிரக மாற்றத்தின் காரணமாக பெரிதளவில் எந்த ஒரு கிரக சேர்க்கையும் கிரக மாற்றமும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறலை. அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்க தான் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அப்பப்போ சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம், சின்ன இடையூறுகள் வரலாம். ஆனால் அது உங்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் ரொம்பவும் இந்த மாதத்தில் குழப்பிக்கொள்ள வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படின்னு வரும் பொழுது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுடன் நீங்கள் இருப்பீங்க. விரத முறைகளாகட்டும், வழிபாடுகளாகட்டும், திருவிழாக்களில் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய பூஜைகளாகட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்வம், ஆன்மீகத்தில் வழியாக உங்களுக்கு ஆர்வம், இறை வழிபாட்டில் உங்களுக்கு ரெட்டிப்பு ஆர்வம் இருக்கும். அதன்படி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த காலத்தில் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பார்க்கும் பொழுது பரிபூரணமாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாதுங்க, பெண்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் பாதகமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கூட இருப்பவர்கள் அப்படின்னு வரும்பொழுது, அதாவது சக பணியாளர்கள், நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா சக பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி உங்களுடைய சக பணியாளர்கள்கிட்ட இந்த மாதத்தில் எதையும் பகிர்ந்துக்க வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், குடும்ப விஷயம், நட்பு ரீதியாக இல்லை அந்நியர்கள் ரீதியாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாலும், இல்லை உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயமாகவே இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக நீங்கள் கிளியராக 100% ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஷேரும் பண்ணிக்க வேண்டாம். ஒரு மேலோட்டமாக அப்போ சொல்லணும், எனக்கு சொன்னால் தான் எனக்கு அந்த மைண்டு கரெக்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா எனக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்னு சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க மேலோட்டமாக அதை பற்றி பேசிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. மேலோட்டமாக பேசுனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த விஷயத்தை பற்றி ஆழமாக நீங்கள் பேசும்போது அது உங்களுக்கு பிரச்சனையை
இப்போ ஏற்படுத்தலை அப்படின்னாலும் பிற்காலத்தில் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துலேயும் உங்களுக்கு அது பிரச்சனையை கொண்டு வரும் அப்படிங்கிறதும் உறுதியான ஒரு விஷயம்தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. மேலோட்டமாக சொல்லணும் நீங்கள் விருப்பப்படுறீங்க, இல்லை சொன்னாதான் என்னால் இருக்க முடியும் அப்படின்றவங்க மேலோட்டமாக பேசிக்கோங்க. அதை பற்றின எந்த ஒரு ஆழமான ஆலோசனைகள்லையும் பெண்கள் ஈடுபட வேண்டாம். அதே சமயம் நீங்கள் வந்து சமையல் கட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கூர்மையான ஆயுதங்கள், நெருப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள், பொருட்களில் நீங்கள் வந்து ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்தணும். ஏன் அப்படின்னா சின்ன சின்ன அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவசரமாக நீங்கள் பணிக்கும் போயிட்டு உங்களுடைய வீட்டு வேலையும் பார்க்கும்போது அவசரத்தில் நீங்கள் வந்து காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிதளவில் எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் மத்தியில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து ஒரு சுபிக்ஷம், ஒரு நிம்மதியான சூழல் காணப்படும். பெரிதளவில் பிரச்சனைகள் இருக்காது. அதாவது உங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை மாமியாருக்கு மத்தியிலையோ இல்லைன்னா உங்களுடைய சொந்த வழி உங்களுடைய உறவினர்கள் வழியிலையோ இல்லை மாமியார் வீட்டு உறவினர்கள் வழியிலோ ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு, சஞ்சலங்கள் ஏற்படுகிறது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் மட்டும்தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அதனால் பெரிதளவில் எந்த பாதிப்பும் கிடையாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது உறவுகளுக்கு மத்தியில் பார்க்கும்பொழுது ஒரு சுமூகமான ஒரு சூழல் நிலவும். பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. இந்த காலத்தில் வரக்கூடிய விசேஷங்களில் நீங்கள் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக கலந்து கொள்ள முடியும். அதே சமயம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலத்தில் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். மாணவர்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அனைத்துமே நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் வந்து வெளியூரில் போய் நான் படிக்கணும், இல்லை வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆசைகள் நிறைவேறும். ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க, நான் வெளியூரில் போய் நான் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்றவங்களுக்கும் இந்த காலம் ஒரு அமோகமான காலம். நீங்கள் ட்ரை பண்ணீங்க, முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக முடிய 100% வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெளிநாடு, வெளியூர் தொடர்பான விஷயங்களை நீங்கள் இந்த மாதத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயம் அப்படின்னும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை குழந்தைகள் மீது செலுத்துங்க. அவர்கள் மீதும் ஒரு கண் இருக்கணும் எப்போவுமே. குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, என்னென்னா பார்க்குறாங்க, செய்கிறாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள்லையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. வீட்டு வேலை, அலுவலக வேலை இப்படினே மட்டும் இருந்துட வேண்டாம். கொஞ்சம் பிள்ளைகளுடைய விஷயத்துலையும் சிறப்பு கவனம் செலுத்துவது அவசியம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது குடும்பத்திலையும் சரி வெளியிடத்துலையும் சரி உங்களுக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் இருக்காது. பணியிடமும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ஆனால் வந்து மேல் அதிகாரிகள் அவங்க இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து வேலை சுமை வந்து ஆண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். வேலை சுமையின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே உங்களால் உங்களுடைய பணியை முடிக்க முடியாது. இதன் காரணமாக மேலதிகாரிகள் இடத்துல நீங்கள் கொஞ்சம் திட்டு வாங்கவோ இல்லை பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகளோ இல்லை வாக்குவாதம் இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்ய பாருங்கள். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக சீக்கிரமே ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு உள்ளாகவே உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைவாகவே முடித்து விட முடியும். அதனால் கொஞ்சம் பணியிடத்தில் மட்டும் சீக்கிரமாக உங்கள் குறித்த நேரத்துக்குள்ளே பணியை முடிப்பது அப்படிங்கிறது சால சிறந்தது. மற்றபடி ஆண்களை பொறுத்த வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் உங்களுடைய வீட்லேயோ சரி, உங்களுடைய சுற்றத்தார் மத்தியில் மற்ற வெளியிடத்தில் எதுலேயும் இருக்காது. அதே மாதிரி பணியிடத்துலேயும் பெரும் அளவில் பாதிப்பு இல்லை. இந்த மாதிரியான சின்ன சின்ன பாதிப்புகள் தான் இருக்குது தவிர பெரிய அளவில் இல்லை. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம்
கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஏன்னா காலநிலை சூழ்நிலை அப்படிங்கிறது ஏன்னா இது மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிற ஒரு காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் மழையில் நனைஞ்சிட்டு வரலாம். இல்லைன்னா தேவையில்லாத ஏதாவது ஒரு சின்ன வைரஸ் தொற்றோ இல்லை தேவையில்லாத ஜுரமோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய உடல் உபாதைகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் ரெயின் கோட்டோ இல்லைன்னா கொடையோ எடுத்துகிட்டு போவது ரொம்ப நல்லது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் சிறப்பு கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானினுடைய வழிபாடு மிகச்சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம்.